ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே குரு அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். குரோதி வருடம் தை மாத ராசி பலன் மேசம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியும் தனித்தனியாக வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன். 14/1/25 12/2/25 வரைக்கும் இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இப்படி ஒரு அமைப்பில் இந்த தை மாதம் பிறந்திருக்கு. இப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 14/1/25 20/1/25 வரைக்கும் கடகத்தில் வக்ரமாக இருக்கார். அதுக்கப்புறம் மிதுனத்தில் பயிற்சி ஆகிறார். இந்த மாதமே மிதுனத்துலேயும் பயிற்சி ஆகிறாரு. அப்போவும் செவ்வாய் வக்ரமாக தான் இருக்கார். சுக்கிரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 14/1/25 27/1/25 வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகிறார். புதன் 14/1/25 24/1/25 வரைக்கும் தனுசில் இருக்கார். அதுக்கு பிறகு மகரத்தில் பயிற்சி ஆகிறார். குரு 14/1/25 3/2/25 வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கார், வக்ரமாக இருக்கார். அதுக்கப்புறம் 4/2/25 ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் பயிற்சி ஆகும். அப்படி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் மாறும். போன மாதம் எனக்கு தொழிலில் நல்ல லாபம் இருந்துச்சு. இந்த மாதம் எனக்கு தொழிலில் லாபம் இல்லை, ஆனால் நஷ்டம் இல்லை, ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது அவங்க ராசிக்கு தகுந்த மாதிரி பிறக்கும்போது எழுதப்பட்ட ராசி பலன் என்னவோ ஜாதகம், பிறப்பு ஜாதகப்படி கொஞ்சம் மாறுதல் இருக்கும். அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை, என்ன புத்தி நடக்குதோ அதையும் கோச்சார பலன் என்ன அப்படிங்கிறதையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 80% பலன் கரெக்டாக வரும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் 4 கிரகங்கள் இடம் பயிற்சி ஆகுது. இது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் அதில் லாபமா இல்லை நஷ்டமா, அந்த மாதம் இல்லை ஓரளவுக்கு சுமாராக போகுமா, அந்த மாதிரியான விஷயங்கள். திருமணம் ஆகலை, எனக்கு வயதாயிருச்சு, வயது போயிட்டே இருக்குது, திருமணம் ஆகலை, திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். குழந்தை இல்லை, அது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கோச்சார பலன்படி என்னுடைய சுயஜாதமும் செட் ஆகி அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான பலன். புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறதுக்கான பலன். இப்படி உங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த 2025 வருஷம் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. அதாவது ராகு, கேது, சனி பயிற்சி, அதுக்கப்புறம் குரு பயிற்சி. இதுக்கும் இந்த பயிற்சிக்கும் தனியாக நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன், சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் கூடிய விரைவில் வீடியோ பதிவு பண்ணி போட்டுருவேன். இப்போ இந்த பலனை நீங்கள் தை மாத பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துக்கு மட்டுமே உண்டான பலன் தான். அது அடுத்த மாதம் கிரகங்கள் கொஞ்சம் மாறும்போது அதுக்குண்டான பலன் வேறு மாதிரி வரும். அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க. உங்களுக்கு உண்டான பலன், அதுக்குண்டான எளிமையான பரிகாரம், உங்களுடைய ராசிக்கு தகுந்த இப்போ என்ன சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கோச்சார பலனாக சொல்ல போகிறேன். அதுக்கு எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதும், நீங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரியான பரிகாரங்கள் இருக்கும். சில பரிகாரங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரியான பரிகாரங்கள். சில பரிகாரம் குழந்தைகளுக்கு, அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்கிற மாதிரியான பரிகாரங்களும் இருக்குது. அதனால் எல்லாமே எளிமையான பரிகாரம் தான். இப்போ தை மாதத்திற்கான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்திலும் விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திரத்தையும் உடைய விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசி அதிபதி மாத தொடக்கத்திலிருந்து 14/1/25 20/1/25 வரைக்கும் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். நீசமாக இருந்தாலும் வக்கரமாக இருக்கார். அப்படி இருக்கும்போது எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டாலே போதும். அப்படி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. 21/1/25 மிதுனத்தில் செவ்வாய் வக்கரமாக வர்றாரு.
அப்போ அந்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா உங்களுக்கு எதிர்பாராத லாபம், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மாதத்துடைய முற்பகுதி ஒரு வாரத்தை கடத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். செவ்வாய் மிதுனத்தில் வரும் காலத்தில் 14/1/25 24/1/25 வரைக்கும் தனுசில் புதன் என்ன செய்வார்னா சில காரிய தடைகளை ஏற்படுத்துவார். அந்த தனுசில் புதன் இருக்கும்போது சில காரிய தடையை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் அது சரியாயிரும். அதே புதன் என்ன செய்கிறாருன்னா மகரத்துக்கு வர்றாரு. 25/1/25 மகரத்தில் புதன் வரும் போது புதிய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் தொடங்கலாம். வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது சிறப்பான காலமாக இருக்குது. 14/1/25 27/1/25 வரைக்கும் கும்பத்தில் சுக்கிரன் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி கலந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். 28/1/25 மீனத்தில் சுக்கிரன் வரும்போது நீங்கள் புதிய தொழில் தொடங்குறது சம்மந்தமான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழில் உங்களுக்கு நல்ல வருங்காலத்தில் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. 14/1/25 3/2/25 வரைக்கும் குரு ரிஷபத்தில் வக்ரமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் மட்டும்தான் நீங்கள் அந்த கவனமாக செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்குது. எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு வக்ரமாக இருக்க வரைக்கும் 4/2/25 ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் சரி, நீங்கள் இப்போ வேலை ஆகிற இடத்துல இருக்கலாம், அல்ல குடும்பத்தில் இருக்கலாம், இருக்கும்போது உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு குரு வக்ர நிவர்த்தி ஆனவுடனே நடக்கும். நீங்கள் அரசு வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இப்போ அரசு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி ஒரு கிடைக்கும். அரசியல்வாதி அப்படின்னா அப்படி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்குது. பதவி உயர்வும் கிடைக்கும். 4/1/25 4/2/25 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணமும், திருமணம் ஆகியிருக்கு குழந்தைகள் பிறக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் திருமணம் ஆகியிருந்தீங்க அப்படின்னா, திருமணமானவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய துணை மூலம் உங்களுக்கு பொருள் வரவு, பண வரவு, வேண்டிய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஒரு தொழில் தொடங்கணும், இப்போ ஆண் நண்பராக இருந்தீங்க, ஆண் ராசிகராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாக்கா உங்களோட மனைவி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களும் உதவிக்கரம் நீட்டுவார். இந்த மாதிரி நான் தொழில் தொடங்க போகிறேன், இதை ஒன்று பண்ண போகிறேன், எனக்கு பண உதவி வேணும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீடு இருந்துச்சு, சொந்த வீடு இருக்குது, நிலம் இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான பராமரிப்பு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். இந்த மாதிரி தான் உங்களுடைய உடன்பிறப்புகள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் பேச்சில் நிதானமாக பேசுங்க. இல்லைன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்ப்போம். துர்க்கை அம்மனை வழிபடணும். அஷ்டலட்சுமி வழிபட்டால் உங்களுக்கு நல்ல யோகமும் தைரியமும் லாபமும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. உங்களுக்கான பரிகாரம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று போயிட்டு வாங்க. இந்த மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன்.